Welcome to SRR Arts World. இந்த வீடியோல Canva ஆப்பை யூஸ் பண்ணி bride and groom design எப்படி மேக் பண்றதுன்னு பார்க்கலாம். Canva ஆப்ல create design கொடுத்துக்கிறேன். custom size கொடுத்துக்கிறேன். 11x16 செலக்ட் பண்ணிக்கிறேன். நியூ பேஜ் ஓபன் ஆயிடுச்சு. இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் பார்க்கறாந்தா நான் Canva tutorial 1 2 3 and 4 போட்டுருக்கேன். பார்க்காதவங்க அதை பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே நெக்கோட அவுட்லைன் ட்ரா பண்ணி சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அதை செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். கேலரியில் போய் அந்த நெக்கோட அவுட்லைனை செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். சின்னதாக இருக்குது, அதை மேலே வச்சு அதை வந்து பெருசாக்கிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஆட் கிரிட்ஜஸ் கொடுத்துக்கலாம். காலமில் 11 inch கொடுத்துக்கணும். ரோஸில் 16 inch கொடுத்துக்கணும். பக்கத்தில் உள்ள பாக்ஸ் எல்லாம் 0 வர மாதிரி வச்சுக்கணும். இப்போ ஆட் கிரிட்ஜஸில் பாக்ஸில் ஓப்பன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த நெக்லைன் கரெக்டாக இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். எலிமெண்ட்ஸில் போய் செமி சர்க்கிள்லையும் பாதி சர்க்கிள் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். அடுத்தது செமி சர்க்கிளில் ஆஃப் இருக்கிற மாதிரி சர்க்கிள் எடுத்துக்கிறேன். அதை இந்த நெக்லைனுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் செமி சர்க்கிளாகவும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் செமி சர்க்கிளில் ஆஃப் இருக்கிற மாதிரி எடுத்து யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு அதை அப்படியே ஃப்ளிப் ஹாரிசாண்டல் கொடுத்துக்கிறேன். ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு மேலே கீழே இருக்குது, அதை வந்து பெருசாக்கிட்டு 2 லைனும் சேமாக இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். கரெக்டாக அந்த 2 லைனும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். இப்போ ரெண்டும் ஒன்றா இருக்குது. அது ரெண்டுத்தையும் குரூப் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நம்ம அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி மூவ் பண்ண முடியும். ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி குரூப் பண்ணிக்கிறேன். இந்த குரூப் பண்ணுறதுலாம் ஏற்கனவே ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸில் சொல்லி கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க அந்த கிளாஸை பாருங்கள். நெக்ஸ்ட்டு ப்ரைடும் க்ரூமும் இருக்கிற மாதிரி இதை பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். பேக்ரவுண்டு எப்படி ரிமூவ் பண்ணணுங்கிறத கிளாஸ் 2ல் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் கொடுத்துட்டு யூஸ்ஃபுல்னு மெசேஜ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அந்த இது டிசைனுக்கு ஒரு ஃப்ளவரை செலக்ட் பண்ணிக்கிறேன். கேலரியில் போய் ஒரு ஃப்ளவரை செலக்ட் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு இந்த ஃப்ளவரை மினிமைஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த நெக்லைனை சுற்றிலும் அந்த ஃப்ளவர் வர மாதிரி டிசைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அப்படியே டூப்ளிகேட் பண்ணி அந்த லைனை சுற்றிலும் வர மாதிரி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃப்ளவரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சைடு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் சைடு இது பண்ணால் ஃபஸ்ட்டு ஒரு 4 ஃப்ளவர்ஸை ஒண்டியும் செலக்ட் பண்ணி குரூப் பண்ணிக்கிறேன். குரூப் எப்படி பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு கிளாஸில் சொல்லியிருக்கேன். அந்த 4த்தையும் குரூப் பண்ணி டூப்ளிகேட் பண்ணி அடுத்த சைடில் வச்சுக்கிறேன். அடுத்தது வந்து அன்குரூப் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ளவராக டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் பண்ணி அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். நெக் லைனுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த சென்டரில் ஸ்பேஸ் நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் அந்த ஒரு ஃப்ளவரை ஒண்டியும் செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நடுவில் உள்ளது ஒண்டியும் இருக்கிற மாதிரி, அந்த லீஃப் இல்லாமல் நடுவில் உள்ள ஃப்ளவர் ஒண்டியும் இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். க்ராப் பண்ணிக்கிறேன். க்ராப் பண்ணி அந்த ஃப்ளவர் மட்டும் இருக்கிற மாதிரி சென்டரில் வச்சுக்கிறேன். அவ்வளோதான், ஒரு பிரைட் க்ரூம் டிசைன் நாமளே மேக் பண்ணியாச்சு கேன்வா ஆப்பை யூஸ் பண்ணி. இந்த வீடியோவை பார்க்குறதோடு இல்லாமல் நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இல்லைன்னா டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி அதில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.